Integration test planning. Integration test must be planned. Planning can begin with high level design is complete so that the system architecture is defined. Other documents relevant to integration test planning are requirement document, user manual, usage scenario. நம்ம இதுக்கு முன்னாடி டிசைனிங் பார்க்கும்போதே அதில் நம்மளுக்கு பிளாக் பாக்ஸ் அப்ரோச்சாக இருந்தது அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் யூசர் மேனுவல் தேவை அப்படின்னு பார்த்தோம். இங்கே இன்டகிரேஷன் டெஸ்டிங்கை பிளான் பண்ணுறதுக்கும் அந்த 2 டாக்குமெண்ட் தேவை ப்ளஸ் யூசேஜ் சினாரியோஸ் இந்த டாக்குமெண்ட்ஸும் இன்டகிரேஷன் டெஸ்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்ட் சார்ட், ஸ்டேட் சார்ட், டேட்டா டிக்ஷனரிஸ், கிராஸ் ரெஃபரன்ஸ் டேபிள்ஸ், மாடியூல் இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ், data flow descriptions, message and event descriptions. The strategy for integration should be defined. Procedural oriented இருந்தது அப்படின்னா the integration of units என்னென்ன யூனிட்டை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கணும். And we have to consider the fact that testing objectives are to be assemble components into subsystem and to demonstrate that the subsystem functions properly with the integration test cases. இதே இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா a working definition of a cluster or similar construct must be defined and relevant test cases must be specified. ப்ரொசீஜரல் ஓரியன்டாக இருந்ததுன்னா என்னென்ன யூனிட்டை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்தால் எந்தெந்த கிளஸ்டர் ஆஃப் கிளாஸஸை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டெஸ்ட் கேசஸ் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். Additional description of a cluster test plan include clusters. This cluster is dependent on a natural language description of the functionality of the cluster to be tested, list of classes in the cluster, a set of cluster test cases. இப்போ நம்ம கிளஸ்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்னா எந்த கிளஸ்டர் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த கிளஸ்டருடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதை நம்மளுடைய நேச்சுரல் லாங்குவேஜில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்ச், அவங்கவுங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அவங்களுடைய நேச்சுரல் லாங்குவேஜில் தே ஹாவ் டு டிஸ்கிரைப்ட் இட். அதுக்கப்புறம் அந்த கிளஸ்டருக்கு என்னென்ன கிளாஸஸ் தேவை, என்னென்ன டெஸ்ட் கேசஸ் தேவை, இதெல்லாம் கிளஸ்டர் டெஸ்டிங் பிளானில் உடைய டாக்குமெண்ட்டில் இருக்கணும். One of the goal of integration test is to build working subsystem and then combine these two into system as a whole. When planning for integration test, the planner select subsystem to build based upon the requirement and user need. Developer may want to show client that certain key subsystems have been assembled and are minimally functional. ஸோ முதல் கோல் என்ன, ஒரு கோல் ஆஃப் இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சப்சிஸ்டமை பில்ட் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுதா அண்ட் அந்த 2 சப்சிஸ்டம்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது அது ஆஸ் அ ஹோலாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது ஒன் ஆஃப் த கோல் ஆஃப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்னொன்று இன்டகிரேஷன் டெஸ்டிங்கை பிளான் பண்ணும்போது நம்ம சில சப்சிஸ்டம்ஸை செலக்ட் பண்ணி அதில் யூசர் ரெக்குவயர்மெண்ட், யூசருடைய நீடு வந்து இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி அது டெவலப் ஆகிருக்கா அப்படின்றதும் நம்ம வந்து டெஸ்ட் பிளானிங்கில் நம்ம பண்ணணும். டெவலப்பர்ஸ் வந்து சப்போஸ் கிளையண்ட் கிட்ட ஒரு சப்சிஸ்டமை மட்டும் காமிக்கிறாங்க, அதை மட்டும் அசம்பிள் பண்ணி காமிக்கிறாங்க, அதில் வந்து மினிமல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் ஒரு சப்சிஸ்டம்ஸை எடுத்து டெவலப்பர் வந்து கிளையண்ட் கிட்ட காமிக்கலாம். So this is how the test planning for integration test is happened. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.